Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நியூமரிக் ஃபங்க்ஷன்ஸ்ல log values எப்படி கால்குலேட் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட ஃபைல் எடிட்டர்ல என்னோட ஃபைலை ஃபர்ஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ log values பார்க்குறோம். ஸோ நான் log.php அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். இது நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் யூஸ் பண்ணுற அதே நம்மளோட PHP டேக் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்மளோட PHP டேகை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு பவர் வேல்யூஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எக்கோவில் நம்மளோட ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும். சரிங்களா? லாக் ஆஃப் உங்களுக்கு எந்த வேல்யூவோட லாக் வேல்யூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா log 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வேல்யூஸ் வேணுமோ அந்த வேல்யூவை நம்ம அந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய லாக் வேல்யூ வந்து நமக்கு அவுட்புட்டாக கொண்டு வரும். ஸோ இப்போ நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே log.php இப்போ நமக்கு log 10ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கு. இதே மாதிரி இப்போ நான் அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 13 சொல்லிட்டு மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 30ங்கிற வேல்யூவோட லாக் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி காமிச்சிடும். இதே மாதிரியான மேத்தமெட்டிக்கல் லாக் ஃபார்முலாஸ் இந்த மாதிரி எல்லா ஃபார்முலாஸுமே நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா PHPயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியான அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorjobs.com விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.